ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராய. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம். அதாவது ஏப்ரல் 20 முதல் ஏப்ரல் 26 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் 2ஆம் இடத்துல கும்பத்தில் இருந்து டிரான்சிட் ஆகி மீனத்துக்கு போயிருக்கார். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம். அப்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 7 சனி முடிவுக்கு வந்தாச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்போ உபஜயஸ்தானத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவானால் பிரச்சனை இருந்ததோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு நல்லது பாசிட்டிவாக செய்ய போகிறார். ஏன்னா அது உட்கார்ந்த இடம் 3ஆம் இடம். 3க்கு சனி பகவானுக்கு 3ஆம் இடத்துக்கு ஸ்தான பலம் எப்பொழுதும் உண்டு. 3, 6, 11 சனி பகவான் இருந்த அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிடம் சொல்கிறது. இதை மகர ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா 7 சனி முடிஞ்சிச்சு உங்களுக்கு. சனி பகவான் 3ஆம் இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நிலையில் இருக்கார் அவர் உபஜயஸ்தானத்தில். அதையும் தாண்டி 5ல் குரு இருக்கார். கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய நிலை. அவர் ராசியை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இனி இந்த 5 கூடியவன் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்கார். அப்போது இனி எதிர்காலமும் சிறப்பான காலம். இந்த வாரமும் அருமையான வாரம், சந்தோஷமான ஒரு வாரம். தொழில் ரீதியாக சாதிப்பீங்களா? அதான் முதல்ல நமக்கு தேவை. 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கா? 10 கூடியவன் உச்சமாக இருக்காரு. 5க்கும் 10க்கும் உடையவன் உச்சநிலையில் இருக்கார். பரிவர்த்தனை யோகத்துக்கு ரிஷபத்துக்கு ஆட்சிக்கு வருகிறார். அப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் அமைப்பாக இருக்குது. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்பட போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். சம்பாத்தியம் என்பது இரட்டிப்பு சம்பாத்தியம் கண்டிப்பாக நிகழப்போகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது. சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் இப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் போது ஒரு பாக்கியமான ஒரு சூழல் தானுங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. நம்மளை ஈஸிலி டு கெட், போராடி ஜெயிக்க தேவையில்லை, எல்லாம் தானாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தந்தையால் அனுகூலங்கள். ஏன்னா சூரியனும் நல்ல நிலையில் இருக்கார். உங்களை பொறுத்தவரையிலையும் காரகத்துவம் பெற்றவர். அதே நேரத்தில் உங்களுக்கு 9 கூடியவனும் 3ஆம் இடத்துல நல்ல நிலையில் தான் இருக்கார். 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போது 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். 9ஆம் இடம் சிறப்பு. அப்போ 9ஆம் இடம் நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தொழில் ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ உங்களுக்கு தொழிலில் அமோக வளர்ச்சி, அமோக லாபம், ரெட்டிப்பு லாபம் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், தொடாதது கூட தொடங்கக்கூடிய ஒரு நிலை. லாபம் தொழிலில் ரெட்டிப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும்.
சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க, ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க, இன்க்ரிமெண்ட் வரலன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உரிய நேரத்தில் உரியவைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறதுனா கண்டிப்பாக நடக்கும். டெஃபினட்டாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லணும். இது பாருங்கள், இதனால் வரைக்கும் உங்களுக்கு 7 சனி இருந்தது, மந்திச்சோட்டு மாதிரியே இருந்தீங்க. இப்போ சனி விலகி போச்சா? அப்போ குரு வேற உங்களை ராசியை பார்க்குறாரு. அப்போ தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலில் உத்தியோகத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். பிள்ளைகளால் நல்லது நடக்கும். பிள்ளைகளால் பெருமிதம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அவங்களுடைய கல்வி மேன்மை, அவங்களுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக சீரும் சிறப்புமாக இருந்து மற்றவர்களால் பாராட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு நிதித்துறை, நீதித்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த 4ஆம் இடத்து அதிபதி நீச்சமாயிட்டார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் உங்கள் கட்டிட கலைஞர்கள், இடம் விற்க வாங்க இருக்கும் அன்பர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் பிரச்சனையான நேரம். தொழில் அமையும், ஆனால் சரியாக எதிர்பார்த்த ஒரு அமைப்பு இருக்காது, லாபம் பெருசாக இருக்காது. ஏதோ இந்த வாரம் ஏனோ தானோன்னு தான் போகும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வாகனத்தை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற ரசாயனத்துறை, அப்புறம் வந்து மெடிக்கல் ஃபீல்டு, இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இல்லை ஒரு குழப்பமான ஒரு சூழல், ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் வேணால் இருக்கலாம். மற்றபடி எச்சரிக்கையாக வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. ஏன்னா கடந்த வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா சனி விலகிடுச்சு. அப்போது தெளிவான சிந்தனை இருக்கும், தெளிவாக இருக்கும். அதாவது ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிங்க நீங்கள். இப்போ பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு நிம்மதி, ஒரு அமைதியான போக்கு கண்டிப்பாக தெரியும். மற்றபடி 8ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கார். இது சரியில்லாத சூழல். மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு போகாதீங்க. பிரச்சனையை ஏற்படுத்திக்காதீங்க. சில பேருக்கு நல்லது செய்கிறேன், இல்லை ஜாமீன் கையெழுத்து போடுறேன், லோன் வாங்கி தரேன் அப்படின்னு எதுவும் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு போய் நீங்கள் வம்பு தும்பில் மாட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் முதல் திருமணம் முறிவுக்கு வந்து 2வது திருமணத்துக்காக காத்திருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான நேரம். கண்டிப்பாக அதாவது திருமணத்துக்கான ஏற்பாடுகளை கவனிப்பார்கள். சட்டுப்பட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.